வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அம்பேத்கர் அவர்களை பற்றிய அந்த டிபேட் தான் இப்போ இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்படுது. தமிழகத்திலையும் எல்லா மீடியாக்களும் இதை தான் டிபேட்டாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷா என்ன பேசினாரு, இந்தி கூட்டணியுடைய ப்ரொட்டஸ்ட்டு, இதை தான் தமிழக மீடியாக்களும் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் 18 ஒரு டிபேட் ஷோ சொல்லதிகாரம் அப்படின்னு பேரில் கார்த்திகை செல்வன் தொகுத்து வழங்குவார். பாஜக பேச்சாளர் அதில் கலந்துக்கிட்டாரு. அப்போ பாஜக பேச்சாளர் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. அமித்ஷா பேசினதை எப்படி தெரியுமா மாற்றி பிரச்சனையை தூண்டுறாங்க, எப்படி தெரியுமா தூண்டுறாங்க, நான் உதாரணம் கொடுக்குறேன். கார்த்திகை செல்வன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியே ஊடகத்தின் மீது பைத்தியம் கொண்ட ஊடகவியலாளர் அவர் அப்படின்னு இந்த 2 வாசகத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கார்த்திகை செல்வன் ஒரு பைத்தியக்காரன், அவர் ஊடகத்தின் மீது பைத்தியம் கொண்ட ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகத்தில் 2வது வாசகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்டு வாசகம் கார்த்திகை செல்வனை பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டார் எஸ்ஜி சூர்யா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அடுத்த வரி தானே ரொம்ப முக்கியம். அது மாதிரி தான் அமித்ஷாவுடைய பேச்சை கட் பண்ணி எடிட் பண்ணி பிரச்சனையை தூண்டியிருக்காங்க அப்படின்னு எஸ்ஜி சூர்யா பேசியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்க தெரியுமா? சரி, நேரு அவர்களுக்கு, இந்திரா காந்தி அவர்களுக்கு, ராஜீவ் காந்தி அவர்களுக்கு டெல்லியில் 50 ஏக்கரில் 40 ஏக்கரில் 10 ஏக்கரில் மெமோரியல்லாம் இருக்குது. ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு ஏன் டெல்லியில் நினைவகம் அமைக்க காங்கிரஸ் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலை? பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் அம்பேத்கர் அவர்கள் தொடர்புடைய இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பஞ்ச தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தொடர்பான இடங்களில் நினைவு சின்னத்தை எழுப்புனது யார்? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. நேரு அவர்களுக்கு, இந்திரா காந்தி அவர்களுக்கு, ராஜீவ் காந்தி அவர்களுக்கு பெரிய பெரிய ஏக்கரில் நினைவகம் அமைத்த காங்கிரஸ் ஏன் அம்பேத்கர் அவர்களுக்கு அமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை எழுப்புறாங்க. இதில் குறிப்பாக சரி, அம்பேத்கர் மேலே அவ்வளவு பற்று இருக்கிற மாதிரி இந்தி கூட்டணி ட்ராமா போடுறாங்களே, பாஜக ஒன்று பண்ணணும். மோடி நாளைக்கே ஒரு அறிவிப்பை வெளியிடணும். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, JNU, அதனுடைய பேரை நாங்கள் மாற்றுறோம், அம்பேத்கர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேரை நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு மோடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டா, அப்போ காங்கிரஸுக்கு அம்பேத்கர் மீது இருக்கக்கூடிய பாசம் எல்லாத்துக்கும் தெரியும். உடனே கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி பேரை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மோடி இந்த அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கிண்டலாக சில பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. இதையும் நம்ம பார்க்குறோங்க. குறிப்பாக தமிழக பாஜக திமுக கூட்டணி மற்றும் தமிழக மீடியாக்கள் மீது என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா, தமிழக மக்கள் திமுக அரசாங்கம் மீது அதிருப்தியில் இருக்காங்க. மழை வெள்ளத்தால் இன்னும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணம் ப்ராப்பராக போய் சேரலை. அந்த அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க. இப்போது மக்களுடைய அதிருப்தியிலிருந்து திசை திருப்புவதற்காக இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவு போடுறாங்க. மீடியாக்களுடைய துணை கொண்டு திமுக கவர்மெண்ட் இதை பண்ணிக்கிருக்கு அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டை முன்வைக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக 1-2 உதாரணங்களும் கொடுக்குறாங்க பாஜக. திருப்பூர் பல்லடம் பக்கத்தில் சேமலை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல கடந்த நவம்பர் 28ஆம் தேதி ஒரு படுகொலை சம்பவம் நடந்துச்சு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர். தெய்வ சிகாமணி அப்படிங்கிறவர் வயசு 78, அடுத்து அலமாத்தாள் அப்படிங்கிறவங்க 75, பையன் செந்தில்குமார் 46, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு. இந்த 14 தனிப்படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த படுகொலை நடந்த அந்த சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நாளில் அங்கே அந்த பகுதியில் போனவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. அந்த சேமலை கவுண்டம்பாளையத்தை சுற்றி இருக்கக்கூடிய 20 கிராமங்கள்லையும் தேடி ஆய்வு செய்து இது மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்குது. கிட்டத்தட்ட இந்த வழக்கில் 800க்கும் மேற்பட்டோரை கூப்பிட்டு விசாரித்து எந்த துப்பும் கிடைக்கல. இந்த நேரத்தில் தோட்டத்தில் இவங்களுடைய தோட்டத்தில் முன்னாடி வேலை பார்த்த பால்ராஜ் அப்படிங்கிறவர் வேலை பார்த்துருக்காரு. அவரையும் அவருடைய மனைவி சிவகாமியையும் விசாரிப்பதற்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த விசாரணையில் எங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, துளியும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நாங்கள் தான் இதை பண்ணணும் அப்படின்னு எங்களை ஒத்துக்க சொல்லி வற்புறுத்துறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்ராஜ், சிவகாமி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் மனு கொடுத்துருக்காங்க. இது 4 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த விவகாரத்தை ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக இந்த உதாரணத்தை கொடுக்குறாங்க. இன்றைக்கி என்ன உதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற வாசலில் இன்றைக்கி ஒரு படுகொலை நடந்திருக்கு. ஒரு இளைஞர், ஒரு கேஸ் விசாரணைக்காக வந்த ஒரு இளைஞர் நீதிமன்ற வாசலில் பட்ட பகலில் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்போ சட்டம் ஒழுங்கு இஷ்யூவும் தமிழகத்தில் பீக்காக இருக்குது. அப்போ இதெல்லாம் திசை திருப்புவதற்காக தான் அமித்ஷா அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதாக எடிட்லாம் பண்ணி இப்போ இந்த பிரச்சனையை பெருசுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. ரயில் மறியல் போராட்டம், உருவ பொம்மை எரிப்பு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி
இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? டைவர்ட் பாலிடிக்ஸ் இது அப்படின்னு பாஜக சொல்ல இந்த டாபிக் பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.